அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் பாருங்க, நான் சொல்றத கவனமாக தெரிஞ்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க. இது வந்து தமிழ் இலக்கணத்துக்காக நம்ம வந்து கொடுத்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாலே நம்ம சொல்லியிருப்போம். முதல் டெஸ்ட் தமிழ் இலக்கணம் பிரித்தெழுது. ஸோ பிரித்தெழுதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்காக இந்த டெஸ்ட் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான டெஸ்ட் கொடுத்துருக்கோமா. இதுல 2 டேப் மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து இந்த கேள்வி பதில், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வினா விடைன்னு கொடுத்துருக்கோம். நல்லா கவனிங்க. ஸோ இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மொத்தம் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு தலைப்புல இருந்து 15 கொஸ்டின்ஸ். இது வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்காக கொடுக்க போறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இது எப்படின்னு கேட்டா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, குற்றியலுகரம்னு இருக்கு. அதுக்கடுத்து இயல்பு புணர்ச்சின்னு இருக்கு. மொதல் வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம படிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் கேள்வி பதில் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். கேள்வி அதுக்கான பதில் கொடுத்துருப்பேன். இது வினாடி வினா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம கரெக்டா தான் படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டெஸ்ட்டுக்காக இருக்கு. இப்ப பாருங்க, பொற்கிண்ணம் என்பதன் சரியான பிரிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பொற்கிண்ணம் அப்படின்னால இந்த அப்படின்னாலே அது வந்து இன்னொரு பொன் கூட்டல் கிண்ணம் அப்படின்னு வரும். ஸோ அப்ப இது வச்சிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, சரின்னு கிடைக்குது. இப்ப நான் வேணும்னே வந்து ஒரு கொஸ்டினை தப்பா சொல்றேன் பாரு. கல்வி சிறப்பு இச் மிகுந்து எந்த விதியால் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் இது எனக்கு என்னன்னே தெரியல சார், நான் என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, கேள்வி பதிலுக்குள்ள வாங்க. கேள்வி பதிலுக்குள்ள வந்தீங்கன்னா கல்வியின் சிறப்பு என்பதை சரியாக பிரிக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கா. இங்க மேல பாருங்க, வல்லினம் மிகுதல் அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கல்வி சிறப்பு, கல்வி கூட்டல் சிறப்பு, உயிரிற்று சொல் முன் வல்லினம் மிகுதல் விதிப்படி நிலைமொழி கல்வி இறுதியில் இச் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவா உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ள அப்படியே ஒரு இலக்கணத்தையே வந்து பார்த்தேன், புணர்ச்சி விதியவே வச்சாச்சு. ரைட். இப்ப இங்க பாருங்க, கல்வியின் சிறப்பு எதுக்காக வருது. சரி, இப்ப இது நமக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நான் ஈன்னு கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. சோ அதுக்கான விளக்கம் வந்து கிடைச்சிடும். இப்ப பாருங்க, செம்மொழி சொன்னாலே நமக்கு தெரியுது. செம்மொழி இப்புணர்ச்சியில் என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்மொழினாலே நமக்கு என்ன தெரியும்? பண்பு தொகை, பண்பை குடிக்கிறது. அது வந்து வண்ணம் இருக்கா. சோ அப்ப வந்து எப்படி இருக்கும்னு பாருங்க. இம்மு வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறுது புணர்ச்சியில இருக்கும்போது? செம் குட்டல் மொழி. ஓகேங்களா. செம் குட்டல் மொழின்னு இருக்கும். அது செம்மொழி அப்படின்னு மாறும். செம்மை குட்டல் மொழி, செம்மொழி. சோ அப்ப அந்த மை வந்து பாத்தீங்கன்னா மை விகுதி வந்து கெட்டு போகும். ஓகேங்களா. சோ கெட்டு போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா அந்த மைக்கு ஏற்றது வரும். சோ அப்ப நான் உகரம் கெடுதல் நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா. இது வேணும்னே தப்பா நான் வந்து வைக்கிறேன். உகரம் கெடுதல்னு வைக்கிறேன். வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, அது தவறு அப்படி சொல்லி காமிச்சிருக்கு நமக்கு. ரைட்டா. சோ நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க. சோ ஆனா சரியானது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தான் வரும். பட் நம்ம உகரம் கெடுதல்னு சும்மா தப்பா போடுவோம். சோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ அதே மாதிரி வந்து கற்பதெல்லாம் என்பதில் புணர்ச்சி நிகழும் போது என்ன ஆகிறது. சோ இந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த 15 கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கேள்வி சரியா வந்திருக்குன்னு பாருங்க. நான் 3 கேள்வி சரியா அடிச்சிருக்கேன், ஒரு கேள்வி தவறா அடிச்சிருக்கேன், மீதம் 11 இருக்கு. ரைட்டா. சோ அப்ப இங்க பாருங்க, அனைத்தையும் சரிபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைன்னா வந்து நான் திருப்பி முதர்ந்து அடிக்கிறேன்னா மீட்டமை அப்படி சொல்லி போட்டா உங்களுக்கு வந்துடும். சோ இது படிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதுதான். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வரப்போகுது, ஜிகேயும் வரப்போகுது, பயன்படுத்திக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக, கற்பதைய சப்ஸ்கிரைபருக்காகவும் கற்பதைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்-ஆவே கிடைச்சிருக்கும். நீங்க பே பண்ணிருக்கீங்க, அதனால பிடிஎஃப்-ஆவே கிடைச்சிரும். இது ஃப்ரீ கிடையாது. ஓகேயா. சோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டராக்டிவா கொடுக்குறேன். இதை பயன்படுத்திக்கோங்கப்பா. இத டிசம்பர் மாசம் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். உங்களுக்கான தகவல்கள் இல்லைன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த இடத்துலயே கமெண்ட் பண்ணுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. ஸோ இதுல நீங்க வந்து உங்களுடைய நேமோட வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நேமோட கொடுத்து நீங்க வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா கூகுள் அக்கௌண்ட்ல போய் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் கொடுத்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து எல்லார் கையிலுமே கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரோட வரும். ரைட்டா? ஸோ யாரு என்ன ஏது அப்படிங்கிறது உறுதித்தன்மையா வரும். இல்லைன்னா அனானமஸ்லயே கமெண்ட் பண்ணலாம். ரைட்? வேற ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா எனக்கு டெலிகிராம்ல தெரியப்படுத்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி.